என்னால் இன்னுமே நீ கொடுத்த ஷாக்ல இருந்து வெளியே வர முடியல அஞ்சலி. ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவாளான்னு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்து. இந்த காதலை இவ்வளோ அழகாக உங்ககிட்ட சொல்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான் எடன். நார்மலாக ஒரு பொண்ணுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு பையன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்டுன்னா எல்லாரும் அதை தப்பாக தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட காதலை அந்த பையன் அக்செப்ட் பண்ணிக்க கூட மாட்டான். அப்போ எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி தான் இருந்திருப்பா அப்படின்னு தப்பான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ஐடன், நீங்கள் சம்திங் ஸ்பெஷல். அதனால தான் நான் எந்த ஒரு நர்வஸும் இல்லாமல் உங்ககிட்ட என்னோடய காதலை சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் அஞ்சலி, ஐ லவ் யூ. லவ் யூ லாட். நீ இவ்வளோ அழகாக உன்னோட காதலை வெளிப்படுத்துவோம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அஞ்சலி. நீ என்னை காதலிக்கிறதுக்கு முன்னாலே நான் உன்னை காதலிச்சிட்ருக்கேன், ஆனால் அது உனக்கு தெரியாது. ஆனாலும் நீ உன்னோட காதலை இவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கல. இந்த உலகத்திலே நான் தான் ரொம்பவே லக்கியஸ்ட். எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் உன்னை நான் விட்டும் கொடுக்க மாட்டேன். உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நீ வரவும் விட மாட்டேன். என்னங்க யோசிச்சுட்டு நிற்கிறீங்க? அது மேடம் மேடம் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டீங்க அப்படி தானே? அப்போது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆஹா, வெக்கப்படும் போது அவ்வளோ அழகாக இருக்குது அஞ்சலி. வாங்க. புயல் தொட்ட மரமாகவே தலை சுத்தி போகிறேன், நீரற்ற நிலமாகவே தாத்தால் காய்கிறேன். உன்னை தேடியே மனம் சுத்துதே, ராகோலியாய் தினம் கத்துதே. உயிர் நாடியில் பயிர் செய்கிறாய், சிறு பார்வையில் என்னை நீகிறாய். ஓய், ரூமுக்கு போவோமா? எங்கே அது நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. அம்மாவும் அத்தையும் கூட அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நிஜமாவா? ஆமாம். அப்புறம் என்ன, நம்ம ரூமுக்கு போகலாமா? இங்கே இருந்து கீழே பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல? ஆமாம், செம்மையாக இருக்குது. சரி ரித்திமா, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? இப்போ தானே நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம், அதுக்குள்ளாடியே வீட்டுக்கு கிளம்புறீங்க? அடியே, நான் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு அப்படியே இங்கே தான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம இப்படி ஏறி உட்காந்துருக்கிறத உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாமல் தான் இங்கே வந்திருக்கோம். சீக்கிரமாக போயிடலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். இருந்தாலும் யாராச்சும் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது ரித்திமா. அஜய் ஐடன் கண்ணில் மாட்டினா கூட ஒன்றும் இல்லை, அதுவே தப்பு தான். ஏன்னா நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நம்பிக்கையாக என்ன இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க. அப்போ நான் இந்த மாதிரி உட்காந்துருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்பப்பா, யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கப்பா, அதுக்குள்ளாடி நம்ம கீழே போயிடலாம், நீ பயப்படாத. சரி. ஆனால் நீ அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவனா இருக்கா சூர்யா. யாரு, நானா? ஆமாம், பின்ன வேற யாரு? அப்போ இந்த நல்லவன் எப்படின்னு ஒரு ட்ரையல் பார்த்துருவோமா? பார்த்துருவோமே. அடியே, நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு உடனே ஓகே சொல்கிற பத்தியா? ஆமாம், நீ ரொம்ப ரொம்ப நல்ல வேண்டா. அது சரி. சூர்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் நான் உன்னை மேலே கூட்டிகிட்டு வந்தேன். என்ன, நம்ம கல்யாண விஷயமா? அது எப்படி சூர்யா, நான் சொல்ல வரதுக்கு முன்னாலே அந்த விஷயம் என்னதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிரிய? அது நான் உன் மனசில் தானே இருக்கேன், அதனால தான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன். அடடடடா. சரி, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு ரித்திமா, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நம்ம மேலே உட்காந்துட்டு சொல்ல வேண்டாம், ஃபஸ்ட்டு கீழே இறங்கிப்போம். சரி, நானும் அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன், கீழே போவோம். இப்போ சொல்லு. அது என்ன அம்மோ, டக்குன்னு பக்கத்தில் வந்துட்ட? ஷூ, நான் சொல்ல வரதை கேளுங்க. நீ சொல்லுடி அம்மோ. சூர்யா, அது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன, எனக்கு கேட்கல, இன்னொருக்கா சொல்லு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு டபுள் ஓகே. அப்போ வீட்டில் வந்து பேசுங்க. பேசிடுவோம். சரி அம்மு, என்ன திடீர்னு இந்த மாற்றம்? உன் ஃப்ரெண்டு ப்ரப்போஸ் பண்ணனால உனக்கும் ஆசை வந்துட்டா? அது உங்களுக்கு தெரியும், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டே அஞ்சலி மட்டும்தான். யாருமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருந்ததில்லை. அவள் மட்டும்தான் எனக்கு ஒரு தங்கச்சிக்கு தங்கச்சியாக, அக்காவுக்கு அக்காவாக, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கா. அவளோட லைஃப் இப்படி ஆனனால நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேங்க. அப்போவே நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன், என் ஃப்ரெண்டோட லைஃபு சரியானதுக்கப்புறமா தான் நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு.
இந்த முடிவை நான் அவகிட்ட கூட சொன்னதே இல்லை. நான் பர்சனலாக எடுத்த முடிவு தான். அதுக்குள்ளாடி நம்ம 2 பேருக்கு இடையில என்னென்ன இல்லாமல் நடந்துட்டு இப்போ அவளோட லைஃப்பையும் அவள் ஸ்டார்ட் பண்ண போகிறா. அதனால தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட உடனே சொன்னேன். ஓ மேடம், அப்போ இதனால தான் என்கிட்ட வெயிட் பண்ண சொன்னீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லையே? இல்லை அம்மு, உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு அஞ்சலி ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம ஃப்ரெண்டோட லைஃப் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம ஜாலியாக கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம காதலிச்ச பையன் கூட லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்க்காம என்னையும் நீ வெயிட் பண்ண வச்சு உன் ஃப்ரெண்டுக்காக நீ பார்த்த பற்றியா? அப்போவே உங்கள் 2 பேருக்குள்ளாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஜெயிச்சுட்டு நம்ம 2 பேருக்குள்ளாடி இருந்த காதலும் ஜெயிச்சுட்டு. எப்படி சூர்யா எல்லாத்தையுமே இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்க? ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ ரித்திமா. மூச்சு காத்துல மாறுதம் போல மாமாவ மார்போடு பாஞ்சுக்கோ, கொஞ்சம் சாஞ்சுக்கோ, என்ன மேஞ்சுக்கோ தானமா. சரி ரித்திமா, நான் இனிமேல் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்கன்னா நீ விட்டதனடி நான் போக முடியும். நீங்கள் தானே என்னை பிடிச்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட் என்னை விடுங்க. மச்சான், எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றுது, நம்ம மட்டும்தான்டா ஆள் இல்லாமல் சிங்கிளாக தனி மரமாக நிற்கும். அதுக்கு என்னடா பண்ணுறதுக்கு, நம்மளும் சீக்கிரமாக ஒரு ஆளை தேடியும் ஜோடி ஜோடியாக சுற்றுறோம். போடா, நீ வேணா தேடு. ஏன்டா உனக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டே இல்லையா? நமக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுமாடா, நம்மளையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும்ல. உனக்கு என்னடா குறைச்சல், பிளாக் சாக்லேட் மாதிரி அழகாக இருக்க. உனக்காண்டி பொண்ணுங்க தான் லைனில் நிற்கணும். மச்சான், அப்படியே சைடு கேப்பில் என்ன நல்லா கிண்டல் பண்ணுறல்ல? டே நிஜமாக தான், பொண்ணுங்களுக்கு பிளாக்காக இருக்கிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீ தான் அதை சொல்லணும், போடா. சரி மச்சான், வீட்டில் பொண்ணதும் பார்க்குறாங்களா என்ன? ஆமாடா, அதனால தான் இவ்வளோ சலிப்பாக பேசுகிறேன். எல்லா பொண்ணு வீட்லையும் சொல்கிற ஒரே பதில், பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல வேலையில் இருக்கான், எல்லாமே எங்களுக்கு ஓகே தான், ஆனால் கலரு மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்கடா. மச்சான், எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா உனக்காக பிறந்தவன் மட்டும்தான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பான்னு அர்த்தம்டா. போடா, அப்படி ஒருத்தி இருந்தானா பார்ப்போம். இனிமேலாம் பிறந்து வர போகிறா, கண்டிப்பாக உனக்காக ஒருத்தி பிறந்திருப்பா, பார்க்கலாம் அவளை. சரி மச்சான், சூர்யா எங்க? அவன் ஆளு கூட கடலை போட்டு வர டைம் ஆகும்டா. ரித்தி கூடயா? ஆமாடா. சரி சரி, பேசிட்டு பொறுமையாகவே வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஐயா மக்களே, இங்கேயேவா நிற்கிறீங்க? வீட்டுக்குள்ளே வாங்க. பரவாயில்ல ஆண்டி, நாங்கள் இங்கேயே நிற்கிறோம். கேக் சாப்பிட்டீங்களா? ஆமாம் ஆண்டி, சாப்பிட்டோம். டே, திரும்பி பதில் சொல்லலாம்லடா. ஐயோ ஆண்டி, தப்பாக நினைக்காதுங்க, திரும்ப முடியாமல் எனக்கு கழுத்து பிடிச்சிருக்குது. தூங்கும்போது ஏதோ மாற்றி படுத்துட்டேன் போல, அதான் கழுத்து திருப்பவே முடியலை. ஐயா மக்களே, நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாமா? நான் என்ன போட்டு தடை விட்டுருப்பேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, தானாகவே சரியாகிறோம். சரி மக்களே, ரொம்ப நேரத்தில் நிற்காதுங்கம்மா, பனி பெய்யும், வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருங்க. இருக்கட்டும் ஆண்டி, நீ உடனே கிளம்ப வேண்டியதான். சரி மக்களே. ரூமுக்கு போவோமா? எவ்வளோ நேரம் தான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு? எனக்கு இங்கேயே இருக்கணும் போலே இருக்குது. சுற்றி அடிக்கக்கூடிய குளிர் காற்று, உங்கள் அணைப்பில் கிடைக்கக்கூடிய இந்த ஹீட்டு எல்லாம் சேர்ந்து அப்படியே அழகாக இருக்குது. ஆஹா, அழகா இருக்குதா? அப்போ நாளைக்கு காலைல சளி பிடிக்கும் பாரு. சளியெல்லாம் பிடிக்காதுங்க. நல்ல பனி பெய்யுது. பெய்யட்டும் பெய்யட்டும், அது பாட்டுக்கு. என்னம்மா இப்படியே பார்த்துட்டே இருக்க? ஆஹா, இன்னைக்கு என்ன கேட்காமலே கொடுக்குறீங்க மேடம்? சும்மா. ஐ லவ் யூ ஸோ மச். என்னடி சும்மா இருக்கிற என்ன சீண்டி விடுற மாதிரி இருக்குதே? நான் என்னதான் சீண்டி விட்டாலும் இன்னைக்கு ஒன்றும் நடக்காது. நடக்காதுன்னு தெரிஞ்சே நீ என்ன சீன்ற மாதிரி இருக்குடி, அதனால ஐ லவ் யூ. கிடைச்ச நேரம் எல்லாம் கத்திக்கிட்ட இருக்கணும், அடைச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும், சத்தமே இல்லாம மொத்தத்தையும் சரிச்சுட்ட, சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்டாரா, இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா, கொஞ்சம் பார்த்து கொடு லேசா லேசா. வேண்டாண்டி, ரொம்ப சீன்ற. எங்க அது 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 என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை. என்ன
இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணி. எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம அஞ்சலி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கணும். 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனாலும் ஐடனும் அஞ்சலியும் இன்னும் வாழ்க்கையை தொடங்கியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்ம அஞ்சலிக்கு தலையில் அடிப்பட்டவளுக்கு எல்லாம் மறந்தனால. ஆனால் கடவுளை பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம ஒரு விஷயம் நடந்ததும் அது நம்ம தீமைக்கு நினைப்போம். ஆனால் கடவுள் அந்த இடத்துல அதே நன்மையை நமக்கு மாற்றிருக்காருல. அது நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். சரி அண்ணி, அஞ்சலி இப்போ வருவா. நான் பாலை சொம்பில் ஊற்றி தான் வச்சுருக்கேன். அத்தை, சித்தி, மக்களே வா வா. அத்தை, அது என்ன மக்களே இப்போமே வெக்கப்பட ஆரம்பிச்சாச்சா? அது அத்தை, என்ன அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் மக்களே. நான் பால் சொம்பு எடுத்துகிட்டு போ மேலே. சரி சித்தி. எந்த மாமியாராவது செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி பால் சொம்போடு அனுப்புவாங்களா? அத்தை, சித்தி, ஐடன் எப்படி எனக்கு ஒரு கிஃப்டாக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நீங்கள் 2 பேரும். எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க பையனும் மருமகளும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு தான் எல்லா மாமியாரும் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் டைம் என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? அது நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அத்தா, சித்தி. என்ன 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு மக்களே, நல்ல தீர்க்காயுசா சந்தோஷமாக இருங்க மக்களே 2 பேரும். சரி மக்களே, ஐடன் உனக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான், சீக்கிரம் போ. ஐயோ, ஒரே நர்வஸாக இருக்குதே. அதுக்குள்ளாடி பயப்பிள்ளைகள் எப்போ இப்படி அழகாக டெக்கரேஷன் பண்ணானுங்கன்னு தெரியல. நம்ம கூட தானே இருந்தானுங்க. ஆனாலும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்குதே. ஐடன், நீ எதுக்கும் இந்த மாதிரி பயப்பட மாட்டியடா? ஏன்டா இப்படி பயப்படுறா? கூல் கூல். என்ன அஞ்சலி, உன் ஹார்ட் பீட் அடிக்கிறது உனக்கே கேட்குது. சில் அஞ்சலி, சில். அம்மா ஏங்க? அம்மா, அஞ்சலிக்கு என்னம்மா ஆச்சு? அஞ்சலி, அஞ்சலி. அம்மா, அம்மா, அஜய் கார் எடுக்க சொல்லுங்கம்மா. அஞ்சலி, அஞ்சலி கண்ணை திறந்து பாருமா. அஞ்சலி.